ஹாய்ங்க, வெல்கம் டு ட்ரிபிள் ஆர் ஃபேஷன்ஸ். இன்றைக்கி ஆன்லைன் ஷாப்பிங்கில் நான் அன்பாக்சிங் பண்ணுற 3 ப்ராடக்ட்ஸு ஒன்று நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இப்போது நமக்கு ஸ்டோரேஜ்க்கு வெளியில் எடுத்துகிட்டு போகணுன்னா நம்ம பாக்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஐட்டம்ஸுங்க எனக்கு நல்லா யூஸ் ஆகும். ஒரு பாட்டிலாகவோ இல்லை வேறு மாதிரி ஏதாவது கண்டெய்னர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போன இடத்த அடிச்சிட்ருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கேரி பேக்ஸ் மாதிரி வித்து கவர் கேப்போடு இருக்குது. ஸோ பாருங்கள், ஸோ பேக் ஆஃப் 5 தான் நான் வாங்கினேன். இது எனக்கு வெளியில் எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிற சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா. இப்போ சுகர் ஏதாவது சமைச்சு பிக்னிக் மாதிரி போகணுன்னாக்கா நம்ம இது மாதிரி இதில் வச்சு கேர் பண்ணிட்டு போயிடலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் நல்லா ரிவ்யூ சொல்கிறேன். இது எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னோடய விஷ் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்த ப்ராடக்ட் தான். ஸோ இப்போ தான் வாங்கணும்னு தோணுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் சாப்பர் ஆர் ஆனியன் சாப்பர் எப்படி வேணாலும் சொல்லலாம். பட் இது ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது. நான் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தில் டிஷ்வாஷரில் போட்டு வாஷ் பண்ணேன். அது வேலையை காமிச்சிருச்சு. ஸோ அதனால் இன்னும் தேர்ட் டைம் ஆர்டர் போட்டேன். இது காம்போ ஆஃபரில் 2 கொடுத்துருக்காங்க. பெருசு ஒன்று சின்னது ஒன்று. 2த்துலேயுமே வந்து பீட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. 2மே குவாலிட்டி வைஸ் ஓகே தான், நல்லாயிருக்கு. நான் இப்போ ஏற்கனவே வச்சுருந்த மாதிரி தான் இருக்குது. பட் யூஸ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்றது தெரியும். பண்ண தான் தெரியும். அந்த பிளேட்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். யூஸ் பண்ணி முடித்தோடனே அதை முதல்ல வாஷ் பண்ணி தூக்கி ஒரு பவுலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் மற்ற வேலையை பார்ப்பேன். ஸோ அது ஒன்று மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தேன். ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி நான் கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் சொல்கிறேன். உடனே அதை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு பவுல் மாதிரி வைங்க. சும்மா கூட வைக்காதீங்க, ஒரு பவுலில் போட்டு வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற வேலையெல்லாம் பாருங்கள். சாப்பரை கூட நீங்கள் அப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம். அந்த பிளேடை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா பேக்கிங் ரேப் இருக்கும் இல்லையா, அது ஆக்சுவலி நான் ஏற்கனவே வாங்கி மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். அது காலி ஆயிடுச்சு. அதான் நெக்ஸ்ட் ஒன் வாங்கினேன். இது 3த்துக்கும் லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.